இந்த போன் வேற வெறி கொண்டு வண்டி ஓட்டும் போது தான் டிங்கி டிங்கி டிங்கின்னு அடிக்குது. ஹலோ, யாரு? என்னது யார? அப்பவே போன் பண்ணா நீ? மேடம் எங்க இருக்கியே? பொருளை கொண்டு வந்துட்டே இருக்கானே. 3 மணி நேரம் ஆகுது, இன்னும் எங்க இருக்கா? பொருளையும் காணும், ஒன்னையும் காணும். உங்க 2 பேருக்காக நான் தான் நடுத்தரல வாயை பார்த்து நின்றுட்டு இருக்கேன். ஐயோ சாரிங்க மேடம், நான் வந்துகிட்டு இருக்கேன். 10 நிமிஷத்துல உங்க வீட்டு மட்டும் வந்து நிற்பேன். வா வா, 10 நிமிஷத்துக்குள்ள வரலன்னு ஐயா உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐயோ அப்பெல்லாம் பண்ணிடாதீங்க மேடம், இந்தா இப்போ வந்துட்டேன். ரொம்ப அவசரமான அத்தியாவசிய பொருளா ஆர்டர் பண்ணிருக்கேன் பாத்துக்க. உடனே சீக்கிரம் எடுத்துட்டு வா. கண்ணிமிக்கு நேரத்துல உங்க முன்னாடி வந்து நிற்பேன் மேடம், கவலைப்படாதீங்க. வேகமா வண்டி எடுத்து சின்ன பொண்ணு, உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாடி அளவி பொருளை கொண்டு கையில கொடுத்துரு. ஏடு வண்டிய. எப்பாடா இந்த இடம் தான் நினைக்கிறேன். கஸ்டமருக்கு போன் பண்ணுவோம், ரொம்ப நேரமா பொருளுக்கு காத்துட்டு இருக்காவ. ஹலோ மேடம், நீங்க ஆர்டர் பண்ண பொருளை எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க இருக்கிய? வந்துட்டியா? மணிக்கணக்கா காத்து கிடந்து கால் வலிச்சு இப்பதான் வீட்டுக்குள்ள உட்காந்தேன். வந்துட்டேன்னு போன் பண்ற. நிலை வாரேன். சீக்கிரம் வாங்க மேம், உங்களுக்காக உங்க பொருளை நானும் காத்துட்டு இருக்கோம். வேகமா வாங்க, ஆர்டர் பண்ண பொருளை சீக்கிரமா அள்ளிட்டு போங்க. வாரேன், ஒரு நிமிஷம் பொறுக்க மாட்டியா? உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்து கிடைக்கும் மேடம், சீக்கிரம் வாங்க. இந்த வாரேன். மேடம் நீங்க தான் மகாலட்சுமியா? நீங்க ஆர்டர் பண்ண பொருளை கொண்டு வந்திருக்கேன் பாத்துக்கோங்க. ஆமா, பெருசா கொண்டு வந்துட்டா. நேரத்துக்கு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துட்டே மேடம்ங்க. மினிட்ஸ்ல டெலிவரி பண்ணிடுவோம்னு சொல்லி பீத்துனியே. இவ்வளவு நேரம் இருக்கேன். 1 மணி நேரம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருப்பேன். 3 மணி நேரம் உங்களுக்காக தெருவிலேயே காத்து கிடந்திருக்கேன். சாரிங்க மேடம், ரூட்டு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உன்னை எல்லாரும் இந்த சாக்கியே சொல்லுங்க. நான் கேட்ட பொருள் எடுத்துட்டு வந்தியா? ஆமாங்க மேடம், இருங்க மேடம் எடுத்து தாரேன். உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. லேட்டா கொண்டு வரீங்க பத்தியில அவங்க மேலாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ரொம்ப கோவப்படுத்த இந்த பொம்பளை, எப்படியாவது நைஸா பேசி கம்ப்ளைண்ட் பண்ணாம சமாளிச்சு விட்டுறணும். இந்தாங்க மேடம் உங்க ஆர்டர். குடியன் கையில அப்பமே கொண்டு வந்தா சோத்த பொங்கி குழம்பு வச்சு தின்றுப்பேன். உன்னால 3 மணி நேரம் வேஸ்டா போச்சு. இனி நைட்டுக்கு பொங்கி தான் திங்கணும். சாரிங்க மேடம், மன்னிச்சிருங்க. ஆமா, அப்படி என்ன முக்கியமான பொருள் மேடம் ஆர்டர் பண்ணீங்க? ஏன் நான் என்ன ஆர்டர் பண்ணி உன்கிட்ட சொன்னாத பொருள் தருவியோ? இல்ல மேடம், சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். 5 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கியிருக்கேன். பச்சை மிளகாய் இல்லாம குழம்பு கடைய தான் முடியுமா, சோத்த பொங்கி திங்க தான் முடியுமா? என்னது 5 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கிருக்கீல? ஆமா, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த மிளகாய் தீந்து போச்சு. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினா 10 நிமிஷத்துல டெலிவரி பண்ணிடுறேன். ஆப்பரும் தாரேன் நீங்க தானே சொன்னீங்க. உங்களை நம்பி ஆர்டர் பண்ணா 3 மணி நேரம் தெருவில் நிக்க வேண்டியதா போச்சு. என் பெயிண்ட் அடிச்ச கலர் மண்டை. பக்கத்துல இருக்க இது என்ன கடை? பார்த்தா உனக்கு தெரியலையா? நெடுன்னு வளர்ந்து நிக்க காய்கறி எல்லாம் வச்சிருக்காவல்ல, காய்கறி கடை தான். அது தெரியுது, பெயிண்ட் மண்டை. காய்கறி கடை வீட்டு வாசல்ல இருக்கு. 5 ரூபாய் இங்கன கொடுத்து பச்சை மிளகாய் வாங்க மாட்டியோ? நீ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவா, நான் உனக்கு தூக்கிட்டு 4 கிலோமீட்டர் ஓடி வரணும் போல. இந்த அண்ணாச்சி கடையில காய்கறி வாங்கலாம். யாரு ஆஃபர் தருவா? ஒன்ன மாதிரி ஆடு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நல்ல கிடைக்கிற காய்கறி எல்லாம் வீணா போகுது. இந்த அண்ணாச்சி ஆப்பர் தர மாட்டாரு, நியாயமான வழிக்கு நல்ல காய்கறி தருவாரு. இவர்கிட்ட 5 ரூபாய்க்கு மிளகாய் வாங்கியிருந்தா 100 கிராம் கிடைச்சிருக்கும். நான் 50 கிராம் மிளகாவை தான் 5 ரூபான்னு ஆடிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம இது 2 வாரமா பிரிச்சுக்குள்ள இருந்த மிளகாய் நல்லா கடைஞ்சி 100 நாள் தின்னு. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குற மண்டையும் ஆலையும் போயிருங்க. ஓரமா போய் நின்று பார்த்துக்க, வண்டி மேலே ஏற்றி விடுவேன். மிளகாய் வாங்கியிருக்கேன், மிளகாய் 5 ரூபாய்க்கு. இது என்ன ஏமாத்து வேலையா இருக்கு? ஆஃபர் தாரேன், 5 நிமிஷத்துல வாசல்ல கூட காய்கறி தாரேன்னு சொல்லிட்டு பிரிட்ஜுக்கு வச்ச காய்கறி கொண்டு தரவே. மாடியில இருந்து இறங்கி வந்து அண்ணாச்சி கிட்ட காய்கறி வாங்கணுமே நினைச்சேன். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கலான்னு பார்த்தா பிரிட்ஜுக்குள்ள வச்ச காய்கறியை மாடியில இருந்து இறங்கி வந்து வாங்கி வச்சுட்டாங்க. அதுவும் 3 மணி நேரம் காத்து கிடந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு 4 சீரியலை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். எல்லாம் கெட்டு போச்சு. இந்த மிளகாவும் ஆவாம போச்சு. அதுக்கு பதிலா இந்த அண்ணாச்சி கிட்ட மிளகாய் வாங்கினா அப்பமே பருப்பை கடிச்சு சோத்த தின்றுக்கலாம். இனி என்னைக்கு சோத்த பொங்கி பருப்பை கடிச்சு திங்க? 8 மணி ஆயிரம் போல இருக்கே. பேசாம அண்ணாச்சி கடையிலேயே 5 ரூபாய்க்கு மிளகாய் வாங்கியிருக்கலாம். அப்பவே சோத்த தின்ட்டு வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். இந்த ஆர்டருக்காக காத்து கிடந்து கால் 2 தான் வலிக்குது. வெள்ளனையே வெத்திலேயே ஆர்டர் போட்டு திண்ணையில உட்கார்ந்து கிடக்கேன். பார்த்து கண்ணு நோவுது, உட்கார்ந்து முதுகு நோவுது. வெத்தலை இன்னும் வந்தபாடு இல்லை. வாய் வேற விறுவிறுன்னு வருதே. இந்த வெத்தலையை கடையில் போய் வாங்கிட்டு வானா, பேராண்டி ஆர்டர் போட்டு தந்துட்டான். 10 நிமிஷத்துல வந்துடும் கிளவி, வாங்கி வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இந்த வெத்தலையை வாங்கிட்டு வராம இந்த பையன் ஓடி போயிட்டானே. ஏன் பங்கஜாக்கா, என்ன காலையிலேயே திண்ணில வந்து கிடந்த மாதிரி இருக்கு? வாடியம்மா வண்ண கிளி, என்ன காலையிலே இந்த பக்கம் வந்து இருக்கா? வீட்டுக்குள்ளேயே கிடந்து போற அடிக்குதுவக்கா.
அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். வெத்தலை வச்சிருக்கியாட்டி? இருந்தா ரெண்டு தா, வாய் விறுவிறுன்னு வருது. ஏக்கா முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாமே, வீட்டில் தான் வெத்தலை கிடக்கு எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. எட்டி மடியில ரெண்டு வெத்தலையை கட்டிட்டு இருந்தா என்ன எப்போவும்? வீட்டில் அங்கே யாருக்கு வச்சிருக்கா? ஏக்கா முன்ன மாதிரி இப்போ வெத்தலை போடுறது இல்லைல்ல. வெத்தலை போடாதையே ஒரு இருமல் வருஷம் என் மாவன் திட்டி தீக்குறான். அதான் வெத்தலை போடுறத நிப்பாட்டிட்டே பார்த்துக்காங்க. அடியாத்தி பரவாயில்லையே, வெத்தலை போடுற பழக்கத்தை நிப்பாட்டிட்டியே. நம்மளால நினைச்சாலும் நிப்பாட்ட முடியல பத்துக்க. வாய் நம்மன்னு வருது, போட்டாதான் நிம்மதியா இருக்கு. இந்த வெத்தலை தீந்து போச்சம்மா, ஒரு பையிலும் வாங்கி தர மாட்டுக்கான். ஆன்லைனில் ஆர்டர் போடுறேன் பாட்டி, இன்னும் வந்துடும் சொல்லிட்டு பியராண்டி ஓடி போயிட்டான். யாரு கொண்டு தருவாவ எப்போ கொண்டு தருவாவன்னு ஒன்றும் தெரியல பார்த்துக்க. ஏன் அப்படியா செய்தி? இன்னும் இப்போ வந்துருக்கா? என் பியாத்தி ஏதாவது வேணலாம் ஆன்லைனில் வாங்குற பார்த்துக்கோங்க, உடனே வந்து கொடுத்துல. வா அப்படியா? ஏன் வண்ணக்கிளி இருந்தாலும் வாய் கேட்க மாட்டுக்குமா, ஒரு மாதிரி இருக்கு பார்த்துக்க. ஆனால் அந்த கடையில் போய் ரெண்டு வெத்தலையோ வாங்கிட்டு வாயா. ஏன் ஐயோ பங்கச்சக்கா நான் போல பார்த்துக்கோங்க. நான் போய் எங்கன்னா வாங்குவேன். எவ்வளோது போய் என் மருமகள்கிட்டையும் அவன்கிட்டையும் போட்டு கொடுத்துருவாள், உங்கள் அம்மா வெத்தலை வாங்கி திங்கான்ட்டு. ஏன்டாப்பா நம்மளுக்கு வம்பு? சரி விடு வண்ணக்கிளி, வெள்ளனே கடந்து காத்து கிடக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கேன், எவனாவது கொண்டு தாரா நானு. ஏக்கா அப்போ அந்த விஜய் மாநாடு பற்றியலா? இல்லையடி அம்மா, இன்னும் முக்கியமானது ஏதாவது சொன்னானோ? ஏக்கா நிறைய சொல்லி விட்டாவுக்கா. மகளிருக்குலாம் 2500 தாராவலாம், தாலிக்கு தங்கம், பிறந்த குழந்தைக்கு மோதிரம்லாம் போடுறாவலாம். அடி என்னட்டி சொல்லுற? ஏன் வண்ணக்கிளி தங்கமா? தங்க விற்கிற வழிக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் போடுறாவளா? அட ஆமாம் பங்குசக்கா, கல்யாணம் முடிய போகிற பிள்ளைக்கு தாலிக்கு தங்கமா, பிறந்த பிள்ளைக்கு மோதிரம் போடுறாவலாம் தங்கத்தில். இது நல்லா இருக்க. அட போங்கக்கா நீங்கள் வேற. என் மோன்ட்ட அப்போவே சொன்னேன், ஐயா பிந்தி கல்யாணம் முடி இப்போவே வேண்டான்னு. கேட்க மாட்டேட்டான். ஏம்மா இப்போமே பொண்ணை பாருன்னு சொல்லிட்டான் பார்த்துக்கோங்க. ஏன் கல்யாணம் முடிஞ்சுதான் 3-4 வருஷம் இருக்குதுமே, ஏன் இப்போ கிடந்து வருத்தப்படியா? மர்முவா சரியில்லையோ? அட போங்க நீங்கள் வேற பங்கஜாக்கா. இப்போ கல்யாணம் பண்ணியிருந்தான்னு வைங்களேன், பிள்ளைகள் பிறந்தவொடனே மோதிரம் கிடச்சிருக்கோம். இப்போ யார் கொண்டு வந்து மோதிரம் போடுவா? தங்கம் விற்கிற வழிக்கு யாராவது தங்கத்தில் மோதிரம் போடுவாங்களா? அதுக்கு என்னடி வண்ணக்கிளி, உன் மவனை இப்போ 2 பேத்துக்க சொல்லி மோதிரம் கிடச்சிரும்ல. எங்கன பெத்துக்க சொல்லக்கா, அதான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுட்ட பயவழியிலே. அப்ப நீ பெத்துக்க வண்ணக்கிளி, மோதிரம் கிடச்சிரும்ல. அட போங்கக்கா நீங்கள் வேற. ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தா 2 கிழடு கிட்ட நிலை கிடக்கு. இதொழுது கண்ணு தெரியுமா காது கேட்குமான்னு வேற தெரியலையே. ஐயா பாட்டி ஆள் வந்திருக்கேன்னு தெரியுதா? காது கேக்குமா உங்களுக்கு? அடி வெண்ண மவளை, காதுல நல்லா கேக்குது. நீ வந்து நிக்கிறதும் கண்ணுக்கு தெரியுது. மனசுக்குள்ள பேசின்னு சொல்லிட்டு பேசினா பத்தியா, அதுவும் நல்லா கேக்குது. ஐயோ பாட்டி மன்னிச்சு விடுங்க, உங்க பேத்தியா நினைச்சு மறந்துடுங்க. ஏ சரி சரி விடு ஆத்தா. யார் நீனு பியாண்டிச்சுட்டு போட்டுட்டு பைக்கு ஓட்டி நம்ம ஊருக்குள்ள வந்திருக்க? இதுக்கு மேலே உன்னை பார்த்ததே இல்லையாத்தா. யார் நீனு? பாட்டி ஆறு கொடுக்க வந்திருக்கேன் பாட்டி, வெளியூர் தான் எனக்கு பார்த்துக்கங்க. இங்க பங்குஜங்கிறது யாரு? ஏ பிள்ளை நம்ம அக்கா தான் பத்துக்க இவியே தான். ஏன் என்னாச்சு, என்ன கொண்டு வந்திருக்கா? ஏதோ வெத்தலைன்னு நினைக்கேன் பாட்டி, அதான் இருக்கு பையில. அடியாத்தி எனக்கு தாண்டி, என் பேராண்டி இப்போதானே ஆர்டர் போட்டான். ஏதோ பையன்லாம் கொண்டு வருவான்னு சொல்லிட்டு போனா, நீ கொண்டு வந்திருக்கியாத்தா? எப்படி? பாட்டி முன்னாடி பையனை மட்டும் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க பார்த்துக்க. இப்போ நாங்கள் எல்லாரும் செய்கிறோம்ல, நாங்களும் இப்போ ஆறு எடுத்துகிட்டு வருவோம். அப்படியாத்தா? சரி சரி சரி. வெத்திலையை எடுத்துட்டு வந்தியாமா? சீக்கிரம் கையில் தாடியாத்தா, பல்லு விறுவிறுன்னு வருது பார்த்துக்க. 2 வெத்தலையும் மடிச்சு வாயில வச்சு சவச்சாதான் சரியா வரும். ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? இல்லை பாட்டி. சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி பார்த்துக்க. இப்பவே மாப்பிள்ளை தேட அப்பதான் கிடைக்கும். நீ வேற பணமுறமா இருக்கா, நல்ல வளர்த்தியான மாப்பிள்ளை வேற வேணும் பார்த்தியா? சீக்கிரம் தேடு. கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் பாட்டி, பொறுமையாக பார்த்துக்கலாம். ஏவல கல்யாணம் முடிகிற போற பிள்ளைகளுக்கு தங்கம் தராவல்ல, அப்புறம் வாங்க வேண்டாமா? நீ சீக்கிரம் மாப்பிள்ளையை பார்த்து தங்கத்தை வாங்குற வழியை பேரு. சீக்கிரம் 2 பிள்ளைகளை பார்த்துக்க, ஆளுக்கு ஒரு தங்க முதலம் கிடைச்சிரும் பார்த்துக்க. உன் போட்டா வேணா கொடுத்துட்டு போமா, மாப்பிள்ளை துப்பு கிடைச்சா சொல்லி விடுறேன். ஐயோ இந்த பாட்டி இப்பவுமே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணுமான்னு சொன்னாலும் சொல்லிடும். சின்ன பொண்ணு ஓடிடு. இக்கா இந்த பிள்ளை நான் என்ன கேட்டுவிட்டேன்னு இப்படி ஓடுது வருங்க. ஏன் விடுமா, அது பாட்டுக்கு பொருளை கொடுக்க வந்துச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்க பிள்ளையை பெற்றுக்கன்னா
அதான் ஓடி போயிட்டு பார்த்துக்க. சேடி வண்ணக்கிளி, நான் 2 வெத்தலை எடுத்து சவிக்கேன் பார்த்துக்க. அப்போதான் எனக்கு நிம்மதி. மேடம் மேடம், ஆர்டர் டெலிவரி எடுத்து வந்திருக்கேன் மேடம். இந்த வந்துட்டேம்மா. செத்து நின்னுக்க, கொஞ்சம் வேலையா இருக்கேன் பார்த்துக்க, என்ன வாரி. சீக்கிரம் வாங்க மேடம். கூப்பிட்டா வராம வீட்டுக்குள்ள வேலை கிடக்கு நிக்காவ. நான் வெளியே வேலை செய்ய போண்டாமா? மேடம் சீக்கிரம் வாங்க மேடம், எனக்கு வேலை இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த வாரிம்மா. ஏம்மா நீ தான் ஆர்டர் எடுத்து வந்திருக்கியோ? ஆமா மேடம், இந்தாங்க உங்க ஆர்டர். சரிம்மா. அப்புறம் நான் வாரீங்க மேடம். ஏம்மா ஒரு நிமிஷம் நில்லு, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்றேன். ஓகே மேடம். 12 முட்டையும் கரெக்டா இருக்குமா? மேடம் முட்டை கரெக்டா இருக்கலாம், நான் போயிட்டு வரட்டா? எதுக்குமா அவசரப்படுற? ஒரே ஒரு நிமிஷம் நில்லு பார்த்துக்க. என்னாச்சு மேடம், முட்டை தட்டை நீங்க வச்சுட்டு முட்டையெல்லாம் கவர்ல போட்டு கொடுக்கீங்க? ஏம்மா வாங்கின பொருளை ரிட்டர்ன் பண்ற ஆப்ஷன் இருக்குல்ல, எனக்கு இந்த பொருள்லாம் பிடிக்கலமா, ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிரு. அப்போ இந்த முட்டை தட்டு? அதுவா, வீட்டில் முட்டை வைக்கிற தட்டு உடஞ்சி போயிட்டு பார்த்துக்க. இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வேணா நீங்களே முட்டை தட்டு தாரிய பத்தியா, அதுக்கு தான் ஆர்டர் போட்டேன் பார்த்துக்க. முட்டையை நீ எடுத்துட்டு போயிரு பார்த்துக்க. தட்டு கிடச்சிட்டல, நான் பக்கத்தில் அண்ணாச்சி கடையில் முட்டை வாங்கிக்கிறேன். மேடம் இப்போ நான் என்ன பண்ணட்டும்? ஒன்றும் பண்ண வேண்டாமா, முட்டையை எடுத்துட்டு போய் கொடுத்துரு. நான் பொருள் டேமேஜாக இருந்துச்சு, அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறேன். என்னடா இதெல்லாம் புதுசா இருக்கு. முட்டை தட்டு வேணுங்கிறதுக்காகலாம் முட்டையை ஆர்டர் போட்டு ரிட்டர்ன் பண்ணுவீங்க? இருந்தாலும் உங்க அளப்பறிக்க அளவே இல்லாம போச்சுப்பா. என்ன உமா, சோறு கறியெல்லாம் பொங்கியாச்சா என்ன? ஆமாக்கா, புளி குழம்பு வச்சு பார்த்துக்கோங்க. அப்படியா உமா? நான் ரசம் வச்சேன் பார்த்துக்க. பருப்பு போட்டு புடலங்காய் கூட்டு பண்ணி வச்சிருக்கேன். அப்படியாக்கா? புடலங்காய் வாங்கினீங்களா சந்தையில்? இல்லை உமா, நேற்று தெருவில் காய்கறிக்காரர் வந்தார் பத்தியா, அவர்கிட்ட இருந்துச்சு பார்த்துக்க. அதனால 2 காயை வாங்கி போட்டு இன்னைக்கு பருப்பு போட்டு கூட்டு வச்சாச்சு. சு 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 நாய ஓடு. இந்த நாயில தொல்லை தாங்க முடியல உமா. கோழியை மேய விட முடியல பார்த்துக்க. எப்போ எந்த கோழியை பிடிக்குதுன்னு பயமா இருக்குமா. அதான் வெளியிலேயே விடாமல் வீட்டுக்குள்ளேயே போட்டு கோழியை வளர்க்க வேண்டியதாக இருக்குது. இறையும் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது பத்தியா. வெளியே போய் மேய்ஞ்சாதான் கோழிகளுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கம்மா. ஆமாக்கா. அதுவும் இந்த ராமலட்சுமி வீடு நாய் இருக்கு பத்தியாவுமா, ஆகவே ஆகாது. 2 கோழியை பிடிச்சி விட்டு உமா, அவகிட்ட போய் கேட்டா எனக்கு தெரியாது, நாய் தானே பிடிச்சி அதுகிட்ட கேளுங்க உமா. எனக்கு என்ன நாய் பச தெரியவா செய்யும் உமா. அதான் இப்போ கோழியில் அதிகமாக வெளியே விடுறது பார்த்தில்ல பார்த்துக்க. கூட்டுக்குள்ளேயே போடுறேன், இல்லைன்னா அப்படியே வெளியே விட்டுட்டு நானும் அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் உமா. கோழி வளர்த்தா நிம்மதியாக இருக்கும், 4 காசு கிடைக்கான்னு நினச்சேன் பார்த்துக்க. எங்கே நிம்மதியாக இருக்குது? ஒரு பக்கம் நாய் விரட்டுது, முட்டை போடுற கோழி அவள் வீட்லையாவது கொண்டு போய் முட்டையை போட்டுறது. அது எங்கே போகுது வாருதுன்னு அதை தேடி அலைகிறது பெரிய தலைவலியாக இருக்குது பார்த்துக்க. அப்படியாக்கா? பேசாம கோழி வளர்க்காம இருங்களா? இருக்கலாம் தான் உமா. வெளியே வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, சும்மா வீட்டில் தான் கிடக்கும். கோழியை வளர்த்தா கொஞ்சம் நேரம் போகுது பார்த்துக்க. ஒரு கோழி முட்டை 15 ரூபா விற்குது பத்தியா, கை செலவுக்கும் ஆச்சுல்ல. அதான் விட மனசுல பார்த்துக்கோமா. இக்கா குசுவா கடிக்குதக்கா உங்க வீட்டுல? ஆமாம் உமா, கொசு அதிகமாக தான் இருக்குது பார்த்துக்க. பக்கத்தில் அவள் வீட்டில் மாடு கிடக்கு பற்றியா, அதனால் கொசு நிறைய தான் இருக்குது. மாட்டு சாணியெல்லாம் அள்ளி கொண்டு இங்கே போட்டுருதா பார்த்துக்க. எடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டுக்கால்வே. நைட்டெலாம் தூங்க முடியாது உமா, ஒரே கொசு தொல்லையாக தான் இருக்குது பார்த்துக்க. இப்போ கொசு வலையை வாங்கி வீட்டு சன்னல் கதவுக்கெலாம் அடிச்சதுக்கப்புறம் பரவாயில்ல. அப்படியாக்கா? எங்க வாங்கினிய? ஆன்லைனில் தான் உமா ஆர்டர் பண்ணி வாங்கினேன், 2 நாளில் வந்துட்டு பார்த்துக்க. இன்றைக்கும் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன், ஏன்னா இப்போ வந்துடும். என்னக்கா ஆர்டர் போட்டிய? கொசு வலை தான் உமா. இக்கா அதான் வீட்டுக்கெல்லாம் வாங்கியாச்சுல்ல, திரும்பவும் எதுக்கு கொசு வலை? ஏன் உமா, கோழியில் பத்திரமா பார்த்துக்கணும்ல. கொசு வலை போடாமல் இருந்தால் எப்படி? அதுவளையும் கொசு கடிக்கும்ல. அதான் அது வந்து கோழி கூட இருக்கு பற்றிய பின்னாடி, அதுக்கு ஏற்றாப்புல அளந்து ஒரு கொசு வலை ஆர்டர் போட்டிருக்கேன் பார்த்துக்க. இதான் இப்போ வந்துடும். மேடம் இங்க வசந்திங்கிறது யாரு? நான் தான் ஆர்டர் போட்டேன் பார்த்துக்கோங்க. கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா மேடம், நீங்க ஆர்டர் போட்டதை நான் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. காசு என் வீட்டுக்காரரு கேட்டுட்டேன்னு சொன்னார், அப்படியாம்மா? ஆமா மேடம், ஆன்லைன்லயே பே பண்ணிட்டீங்க, பார்சல் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன் பிரித்து பார்க்கட்டுமா? அது உங்க இஷ்டம் மேடம், நான் கிளம்புறேன். என்னம்மா இப்படி சொல்கிறா? இந்த கொசு வலையை அப்படியே மாட்டி இருந்துட்டு போயேன். கொசு வழியா மாட்டி தரணுமா? இல்ல மேம், அது என்னோட வேலை கிடையாது. ஏம்மா உங்கள்கிட்ட தானே ஆர்டர் பண்ணி வாங்குறோம், நீங்கள் மாட்டிருந்தா என்னையா?
பின்னாடி கோழி கூடு இருக்கு பார்த்துக்க, வந்து மாட்டி வந்துட்டு போயேன். ஆ கோழி கூடுக்கு கொசு வலையா? ஆமாம்மா, இந்த கோழியில கொசுவை கடிக்குது பத்தியா, அதான் கொசுவெல்லாம் வாங்கியிருக்கேன், மாட்டி வந்துட்டு போ. இல்ல மேடம், என்னால மாட்டி தர முடியாது பாத்துக்கோங்க. எனக்கு அது வேலை கிடையாது, பொருளை தரது மட்டும் தான் வேலை. அவன் எங்க சோத்துக்கே வழி இல்லாம இருக்கான், உங்களுக்கு கோழி கூடு கொசு வலை தேவை போல. இதுல என்ன வேற மாட்டி தந்துட்டு போன்னு சொல்றீங்க? தள்ளி போங்கம்மா. ஆளு பேரு கோழி கூடு கொசு வலை வாங்கியிருக்கலாம். யா உமா, இவியலையும் ஆன்லைனில் போடுற ஆர்டர் பண்ணுங்க, ஆப்பரில் தரேன்னு சொல்கிறாவ. அதை வாசல் வரைக்கும் கொண்டு தருவாவலாம். ஏன் மாட்டுதா தான் என்னையா? ஆமாக்கா. இனி வாங்கக்கூடாது உமா, மாட்டி தர மாட்டுக்கல்வே அப்புறம் என்னதுக்கு வாங்கணும்? ஏக்கா, அப்ப முட்டை ஆர்டர் போட்டா வந்து ஆம்லேட் போட்டு தருவாவளோ? தரணும் தானே உமா, தரலன்னா என்னத்துக்கு முட்டையை அவட்ட போய் வாங்கணும்? நான் பக்கத்தில் வாங்கி நம்ம போட்டு தூங்க மாட்டோமா? முட்டையை ஆம்லேட்டு போட்டு தரதா இருந்தால் தான் அவகிட்ட நீ முட்டை வாங்கணும் பத்துக்க. இதெல்லாம் இருக்கான்னு ஃபோனில் பார்த்துட்டு தான் நீ ஆர்டரே போடணும். இல்லைன்னா இதில் என்னத்துக்கு வாங்கிக்கிட்டுமா, நம்ம அண்ணாச்சி கடையிலே வாங்கிக்கிடுவோம். சரிக்கா.